நான் சொல்லிட்டேன் பையனை, நான் சம்பாதிக்கிற வரைக்கும் என் பேச்ச நீ கேட்கணும். நீ சம்பாதிக்க ஆரம்பிக்கிற அப்புறமா நான் உன் பேச்ச கேட்பேன். ஆனா நீ சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாவும் நான் சம்பாதிச்சுட்டே இருந்தேன்னா உன் பேச்ச கேட்கணும். ஒரு விஷயத்த சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் குழந்தைகளே, நாம வாழ்க்கையில ஜெயிச்சாகணும். ஏன்னா நாம ஜெயிச்சா நம்ம வாழ்க்கை நாம விரும்புறதுபடி நடக்கும். நாம தோத்துட்டா எவனோ ஒருத்தன் விரும்புற வாழ்க்கையை நாம் வாழ வேண்டி வரும். அப்படி இல்லாமல் நம் வாழ்க்கையை நாமே வாழ வேண்டும். அதற்காக நாம் ஜெயித்தாக வேண்டும். தமிழ்த்தாய் வாழ்த்து அர்த்தம் தெரியணுமா இல்லையா? நீராறும் கடல் உடுத்த நிலம் அடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனம் என திகழும் பரத கண்டம். நீர் நிறைந்து ஆர்ப்பரிக்கக்கூடிய கடலை ஆடையாக உடுத்தி இருக்கிறாள் நிலப்பெண். அவளுடைய அழகிய முகமாக திகழ்வது பாரத திருநாடு. தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடும். அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுறை எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கு. அதிலிருந்து புறப்பட்டு போகின்ற வாசனை போல தமிழ் உலகமெல்லாம் பரவி புகழ் பெறுகிறது. அந்த தமிழ் அணங்கின் பெருமையை சீரிழமை திறம்பியந்த செயல் மறந்து வாழ்த்தும். தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுறை. அது என்னங்க அனைத்துலகும் இன்பமுறை? அனைத்துலகத்தையும் ஆஹா என்று சொல்லிவிட முடியக்கூடிய அத்தனை கவிதை இன்பங்களையும் கொண்டிருப்பவள் தாய், தமிழ் தாய். அதன் சீர் இளமை திறம்பியந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே. இந்த வயசுல லவ் பண்ணாத, சீர இஞ்சி போயிருவேன். ஏன் தெரியுமா சொல்றேன்? படிக்கணும்னு வந்துட்டோம்னா குழந்தைகள லவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது இட்ஸ் எ கமிட்மெண்ட். மனசு ரொம்ப பாதிச்சு உன்னுடைய இலக்கை நோக்கி உன்னை செலுத்த விடாது. அதுல இப்போ சிக்கிக்காத. யாராவது பார்த்து வச்சிருந்தானா வச்சுக்க, வேணான்னு சொல்லல. பழகாத, கொஞ்சம் காத்துரு, டிகிரி முடி, பெரிய இடத்துக்கு வேலைக்கு போ. அது தானா வந்து உன் காலடியில சேரும். நீ ட்ரை பண்ணவே வேணாம். தயவு செய்து இந்த ஆண் பெண் பிரச்சனைகளில் இந்த 4-5 வருடங்கள் ஈடுபடாதீர்கள். வெறும் கல்வி என்கின்ற அந்த தீபத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை உங்களுக்கு தேவையான உயர்வுகளை உங்கள் காலடியில் கொண்டு வந்து போடும். தமிழ்நாட்டுக்கும் வெளியில இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? நீங்க வடநாட்டுக்கு எல்லாம் போனீங்கன்னா ஜாதி பேரை தான் பின்னால போட்டு. தமிழர்களாகிய நாம் தான் நாம் கற்ற கல்வியின் பட்டங்களை நம்முடைய பெயருக்கு பின்னால் போட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் என்றால், குழந்தைகளே, கல்வியை மட்டும் கையில் அகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒருபோதும் கல்வியை விடாத. கல்வி சிறந்த தமிழ்நாடு பாரதியார். சாதாரண விஷயம் இல்ல குழந்தை. 10 நெறிகள் உங்களுக்கானது. 1, வெற்றி பெறும்போது யாரிடத்திலும் பேசாதே. Don't talk when you are nearing your victory. வாயை மூடிக்கொண்டிரு. Shut your mouth. உன் திட்டங்களை குறித்து யாரிடத்திலும் பேசாதே. நிறைவான முடிவுக்காக காத்திரு. நீ சொல்றதுக்குள்ள இன்னொருத்தன் அதே ப்ராஜெக்ட கொடுத்துருவான். Stay alert. உன் மகிழ்ச்சியை கொண்டாடும் இதயம் பலரிடத்தில் இல்லை. Stay calm. நீ அனைவருக்கும் எதை தருகிறாயோ அதையே திரும்பி அவர்களிடம் இருந்து எதிர்பார்க்காத. நான் உனக்கு நேத்து 2 இட்லி கொடுத்தேன்ல, இன்னைக்கு நான் பசியோட இருக்கிறேன், நீ கொடு. நீ கொடுத்தா முடிஞ்சு போச்சு. ஒவ்வொரு நாள் கண்விழிக்கும் போதும் நேற்றைய தினத்தை விட சிறந்த வேலை ஒன்று இன்றைக்காக உனக்கு இந்த கல்லூரியில் காத்திருக்கும். கிராபெட். உன்னிடம் இருப்பதற்கு நீ நன்றி சொல்ல இல்லை என்றால் நீ விரும்புகின்ற இன்னொன்று உன்னை வந்து சேராது. Have gratitude. சில நேரங்களில் நீ எதை மிகவும் விரும்புகிறாயோ அது உன்னை கடந்து போக அனுமதி. சில காரணங்களுக்காக வாழ்க்கையில் சிலர் இணைவார்கள். உன் மீது இயற்கையும் இறைவனும் பிரபஞ்சமும் வைத்திருக்கக்கூடிய பேரன்பினால் அவர்கள் உன்னை விட்டு விலகுவார்கள். Say thanks to the closed doors. விலை பட்டியலை கவலைப்படாமல் பொருட்கள் வாங்க விரும்பினால் கடிகாரத்தை பார்க்காமல் பணி செய். ரொம்ப முக்கியம் இந்த வார்த்தை. நீ சில இலக்குகளை அடைவதற்கு கவனம் கொண்டால் சில நண்பர்களை இழக்க நேரிடும். வாழ்க்கை சுலபமானது அல்ல, வாழ்க்கை உறுதியானது. உறுதியுடன் போ. நண்பர்களுக்காக என்று எதையும் இழக்காதே. நீ வெற்றி பெற்ற பிறகு யாரெல்லாம் நீ இழந்து போகிறாய் என்று நினைக்கிறாயோ அவர்கள் வாழ்க்கையில் துன்பப்படுகின்ற பொழுது அவர்களையும் சேர்த்து எழுப்பக்கூடிய வல்லமையை உன் வெற்றிகள் உனக்கு தரும். சிறகை விரி, எழு, பற. நானும் உன்னை போல்தான் சிறகை விரித்து பறந்து கொண்டிருக்கிறேன். வானம் காத்திருக்கிறது. இன்னும் சில ஆண்டுகள் தான். வா, சேர்ந்து பறப்போம். எது நீ ஆழமா யோசிச்சுட்டு இருக்கிறியோ அது உன்கிட்ட வந்துடும் தெரியுமா? கவனம். நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது. யோசி. எத்தனை பேருக்கு இங்க கார் ஓட்டணும்னு ஆசை? ஒருத்தர் 2 கையையும் தூக்குறான், அவ்வளவு ஆசை அவனுக்கு. கார் ஓட்டணும்னு ஆசை இல்ல, கிடைச்சிருது தெரியுமா? ஆனா எங்க பிரச்சனைனா யார் கார அப்படின்னு யோசிக்கிறது இல்ல. நிறைய பேர் டிரைவர் ஆயிடுறோம். அதே கார், அதே தனிமை, அதே 80-90 வேகம், எல்லாம் அதேதான். பிரபஞ்சம் நம்ம கேட்டோமா கொடுத்துருச்சு. ஏன் கார
என் சொந்த சம்பாத்தியத்துல வாங்கின காரை ஓட்டிட்டு என் போர்ட்டிகோல நான் வந்து நிக்கணும், ஸ்டேரிங் இப்படி இருக்கணும், என் கேபின் இப்படி இருக்கணும், நான் உள்ள வந்தா இப்படி இருக்கணும். நீ நினை உனக்கு கிடைக்குதா இல்லையான்னு பாரு. நீ ஆழமா எதை டிசைர் பண்றியோ அந்த ஆழமான டிசைருக்கு பின்னாலே எவ்வளவு ஓடுகிறாயோ அந்த அளவிற்கான உழைப்பை இந்த பிரபஞ்சம் தரும் என்பதற்கு ரத்தமும் சதையுமாக நான் சாட்சியாக நிற்கிறேன். என்னாலே முடியும் என்றால் என் குழந்தையே உன்னால் ஏன் முடியாது? கெட்ட வார்த்தை சொல்லி வளர்க்காதீங்க பிள்ளைகளை. வசை சொற்கள் குழந்தைகளின் ஆளுமை தன்மையை குறைக்கிறது. சைக்காலஜி. பிரபஞ்ச சக்தி ரொம்ப அற்புதமானது. எனக்கு தெரியல உங்க வீட்டுல ஏன் அந்த குழந்தை வந்து பிறந்திருக்குன்னு. என் வீட்டுல பிறந்திருக்கலாம்ல, அது ஏன் உங்க வீட்டுக்கு வந்து பிறந்திருக்கு? இயற்கை, இறைவன், இந்த பிரபஞ்சம் உங்களையும் உங்கள் கணவனையும் உங்களையும் உங்கள் மனைவியையும் இந்த குழந்தைக்கான பொறுப்பாக தேர்ந்தெடுத்து இருக்கிறது என்பதனை மட்டும் நீங்கள் மனதில் நினைச்சுக்கிட்டு அந்த குழந்தையை அணுகுங்க. இனிமேல் 12 பேர் சீடர் கொண்ட ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் சீடர்களை திட்டிக்கிட்டே இருப்பாராம். 12 சீடரை வச்சுட்டு திட்டிக்கிட்டே இருப்பானா ஒரு குரு. அவர் ஒரு நாள் இமயமலைக்கு போயிட்டு வந்துட்டு 12 பேர்கிட்டையும் பவ்யமா நடந்துக்க ஆரம்பிச்சாராம். என்னன்னு கேட்டா, இமயமலையில ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும் போது ராத்திரி சிவன் வந்திருக்கிறாரு கனவுல. என்ன தேடி ஏன்பா நீ இமயமலைக்கு வந்த? உன் 12 சீடர்ல ஒருத்தன் தான்ப்பா நானு. யாரையும் அதுக்கப்புறமா அவர் வந்து திட்டதே இல்லை. யார் சிவன்னே தெரியாது. எல்லோரிடத்திலும் பவ்யமாக நடந்து கொண்டார். இந்த பிரபஞ்ச சக்தியின் மீது நம்பிக்கை கொள்ளுங்க. நாம் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். இல்லனா இங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் வராது. இயற்கையை நம்புங்கள், இறைவனை நம்புங்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். இந்த போனை எப்ப பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா யார் சொன்னாலும் புரியாது. புத்தகத்தை படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏமான் சொன்னாலும் புரியும். அந்த சொல், ஒரு சொல்லை இன்னொரு சொல் கடந்து அந்த ஒரு சொல்லும் இன்னொரு சொல்லோடும் சேர்ந்து அந்த பொருளை புரிந்து கொண்டு அந்த அடுத்த கட்டத்திற்கு போய்கிட்டே இருக்கிறீங்கல்ல, அந்த பயிற்சி இருக்குல்ல, அதுக்கு பெயர் தான் கல்வி. அதற்கு பெயர் தான் அறிவை கூர்த்திட்டுதல். அதனால் சொல்லுகிறேன், இந்த அறிவை கூர்த்திட்டி தந்த புத்தகங்களே உங்களுக்கு நன்றி. அது என்ன பாலிடிக்ஸ் தெரியல. குழந்தைய அம்மா திட்டும் போது அப்பா சப்போர்ட், அப்பா திட்டும் போது அம்மா சப்போர்ட். தயவு செய்து செய்யாதீர்கள். அம்மா திட்டுகின்ற பொழுது எப்படியும் அவர்களுக்கு முன்னால் அந்த குழந்தைக்கு வக்காலத்து வாங்காத தகப்பன் எந்த வீட்டில் இருக்கிறானோ அந்த வீட்டில் மிக ஆளுமையான குழந்தை உருவாகும். ஒருவர் வஞ்சனை சொல்லுகின்ற பொழுதுதான் இன்னொருவர் தடுத்து நிறுத்த வேண்டுமே தவிர, இன்னொருவர் கண்டிக்கின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்தாமல் அதனுடன் சேர்ந்து பயணிப்பது என்பது குடும்ப உறுப்பினர்களுடைய மிக முக்கியமான கடமை. 4 வார்த்தை உள்ள நுழைஞ்ச ஆண்கள் பேசுற வார்த்தை பாருங்க. சாப்பிட்டாச்சா? குழந்தைங்களாம் சாப்பிட்டாச்சா? செலவுக்கு ஏதாவது காசு வேணுமா? படுத்துங்க. முடிஞ்சு போச்சு, குடும்பம் நடத்திட்டாரு. என்ன நடந்ததுன்னு வீட்டுல வந்து டிஸ்கஸ் பண்றீங்க. அதெல்லாம் அவருக்கு புரியாது மேடம். பேசினா சண்டை தானே மேடம் வருது, அதனாலயே பேசாம இருக்கிறோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய, நான் ஒரு விஷயம் சொல்றேன், கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக் கொள்ளலாம், அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுக் கொள்ளக்கூடிய தகுதியோ உரிமையோ அவர்களுக்கு கிடையாது என்பதுதான் இந்த சமூகம் அம்மா அப்பாவுக்கு தந்திருக்கக்கூடிய பொறுப்பு. பெண்களுக்கு எது பிடிக்காது தெரியுமா? ஆண்களாகிய யாருக்கும் தெரியாது. பெண்ணுக்கு எது பிடிக்காது என்றது ஆண்களாகிய யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் அவள் அதை அழுதோ சிரித்தோ கோபித்துக் கொண்டோ கடந்து போவாள். அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காத மிகப்பெரிய விஷயம் எது என்றால், அவளுக்கு கிண்டல் செய்வது அவளுக்கு பிடிக்காது. அவளை யாரும் கிண்டல் பண்ணக்கூடாது. பாடி ஷேமிங் பண்றது பெண்ணுக்கு பிடிக்காது. அவளுடைய தாய் தந்தையரை பற்றி பேசுவது அவளுக்கு பிடிக்காது. அவளுடைய வளர்ப்பு பத்தி பேசுவது அவளுக்கு பிடிக்காது. அது எல்லாம் சின்ன ஒரு ஜோக்ல தான் தொடங்கும். முதலில் இந்த மாதிரியான ஜோக் பெண்களை பற்றி சொல்லுவதை ஆண்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். உணர்வுள்ள பெண்களை எப்படி நடத்துவது என்பதிலே எந்த ஒரு ஆண், எந்த ஒரு சமூகம் சிறப்பாக இருக்கிறதோ அந்த சமூகம் தான் மிகப்பெரிய ஆளுமையான பெண்களை உருவாக்குகிறது. பெண்களுக்கு எது பிடிக்காது தெரியுமா? ஆண்களாகிய யாருக்கும் தெரியாது. பெண்ணுக்கு எது பிடிக்காது என்றது ஆண்களாகிய யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் அவள் அதை அழுதோ சிரித்தோ கோபித்துக் கொண்டோ கடந்து போவாள். அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காத மிகப்பெரிய விஷயம் எது என்றால், அவளுக்கு கிண்டல் செய்வது அவளுக்கு பிடிக்காது. அவளை யாரும் கிண்டல் பண்ணக்கூடாது. பாடி ஷேமிங் பண்றது பெண்ணுக்கு பிடிக்காது. அவளுடைய தாய் தந்தையரை பற்றி பேசுவது அவளுக்கு பிடிக்காது. அவளுடைய வளர்ப்பு பத்தி பேசுவது அவளுக்கு பிடிக்காது. அது எல்லாம் சின்ன ஒரு ஜோக்ல தான் தொடங்கும். முதலில் இந்த மாதிரியான ஜோக் பெண்களை பற்றி சொல்லுவதை ஆண்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். உணர்வுள்ள பெண்களை எப்படி நடத்துவது என்பதிலே எந்த ஒரு ஆண், எந்த ஒரு சமூகம் சிறப்பாக இருக்கிறதோ அந்த சமூகம் தான் மிகப்பெரிய ஆளுமையான பெண்களை உருவாக்குகிறது. ஜெயிக்கணும்பா, தோக்க கூடாது. ஏன் தோத்த? யோசி. எங்க தப்பு பண்ண யோசி. தோக்க கூடாது. எப்படி தோத்த?
லைஃப் ஒன் டைம் தான் உனக்கு வாய்ப்பை தரும். தோத்துட்டனா மறுபடியும் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி செய். உன்னுடைய இலக்கை நோக்கி நீ பயணம் செய்யும் பொழுது எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அதை திட்டமிடு தொட்டுவிடு. அவ்வளவுதான். இந்த நகரத்தில் ஒரு நாள் செல்போன் ரீசார்ஜ் செய்ய மின்சாரம் இல்லாவிட்டால் 1,00,000 காதல்கள் சந்தேகத்திலும் பதற்றத்திலும் மூழ்கிவிடும். இவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா? ஏன் தெரியுமா? அது அவ்வளவு உண்மை. அது காத்திருப்பு என்பதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த வினாடியில போன் எடுக்கலனா இது வேற ஒரு சூழல்ல போய்கிட்டு இருக்கு என்று நினைக்கக்கூடிய எண்ண அலைகளில் இன்றைய தலைமுறை இருப்பதனை பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு கவிதை. தன் நிழலை காடென நினைத்து மெல்ல அசைந்தது கோவில் யானை. 4 காப்பி என்றார்கள். பழக்க தோஷத்தில் 3 முதியவர்கள். பழக்க தோஷத்தில் 4 காப்பி என்றார்கள். 3 முதியவர்கள். ஒருத்தர் இல்ல. விரல் நுனியிலிருந்து விடுபட்ட பலூன் தேடி அலைகிறது சிறுமியை. வாடியது கொக்கு, ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள். காற்றே கொஞ்சம் பொறு, பறக்க கற்றுக்கொள்கிறது சிறு பட்டாம்பூச்சி. நான் சொல்றேன், புக் வாங்குறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. டக்குன்னு போய்லாம் வாங்கிடப்படாது. ஒரு நாள் வரணும், சுத்தி பார்க்கணும். 2வது நாள் கடையில இருந்து எல்லா ப்ராஸ்பெக்டர்ஸையும் வாங்கிக்கணும். வீட்டுல போய் உங்க இருக்கிற காசு பார்க்கணும், என்ன புத்தகம் உங்க வீட்டுக்கு வரணும்னு முடிவு செய்யணும். வீட்டுக்கு எந்த புத்தகம் வருதோ அடுத்த வருடத்திற்குள் அதை வாசிச்சு முடிச்சிடணும்ங்கிற வேகம் இருந்தால் ஒழிய புத்தகத்தை வாங்காது. பிளான் பண்ணி வாங்குங்க. புதிதாக புத்தகங்கள் வந்திருக்கின்றன. சொன்னா நம்புவீங்களா? ஒரு 10 வயசு வாண்டு ஒரு புத்தகத்தை வச்சு படிச்சிட்டு இருக்கு. எங்க வீட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நாங்க செகண்ட் ஃப்ளோர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல காலை நீட்டிக்கிட்டு புக்கு பேரை பாத்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போவீங்க. பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி. அவங்க அப்பா வாங்கி வச்சிருக்கிறார் அந்த புக்கை. இது வெளியில வந்து படிக்குது. நான் கேட்டேன், ஏ ஃபைசா என்ன படிக்கிற? தெரியல. பிள்ளைகளை வளர்ப்பது எப்படின்னு படிச்சு. நீ படிச்சு என்ன பண்ண போற? எங்க அம்மா அப்பா இதுபடி என்ன வளர்க்கறாங்களான்னு பாக்குறேன். நீ என்னை சமாதானப்படுத்துவாய் என்று நானும், நான் உன்னை சமாதானப்படுத்துவேன் என்று நீயும் விளையாடிய இந்த விளையாட்டில் இப்படி நிரந்தரமாக பிரிந்து விடுவோம் என்று எண்ணவே இல்லை. கொடிகள் சொந்த பூக்களால் தம்மை அலங்கரித்துக் கொள்கின்றன. வானம் சொந்த நட்சத்திரங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறது. பால் தன் ஆடையை தானே தயாரித்துக் கொள்கிறது. நீ உனக்காக எதை தயாரித்திருக்கிறாய்? நான் ஒரு ரீல்ஸ் பாக்குறேன். 30 செகண்ட் 30 செகண்ட்ஸ் ரீலுங்க. ஒரு பறவை அந்த தண்ணியில முங்கி வாயில இருந்து ஒன்னு எடுத்துச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய மீன் நேரா எடுத்து போய் கிளையில உட்கார்ந்து வாயில இருந்து காலுக்கு கவிர்ச்சி. கால்ல அந்த மீன் துடிக்குது, அந்த வால் துடிக்குது. அந்த கண்ணு இப்படித்தானே இருக்கும் அதுக்கு. இந்த ஓரக்கண்ணில் அதை பாக்குது. காலை ஏதோ இப்படி பண்ணுது, இப்படி பாக்குது. மறுபடியும் கொத்த போகுது, மறுபடியும் இப்படி பாக்குது. மறுபடியும் என்ன பண்ணுச்சு? வாயில அதை எடுத்துருச்சு. எடுத்துட்டு நேரா பறந்து வந்து அதே இடத்துல போட்டுருச்சு. இவ்வளவுதான் காட்சி. அந்த ஆள்ல அந்த கேமரா வச்சிருந்த ஆள் அதை அப்படியே கொண்டு போய் தண்ணிக்குள்ள இறக்குறான். அந்த மீன் உள்ள போச்சா, உள்ள போய் இப்படி நீந்தி வந்துதான் நடுவுல தடுமாறிச்சா, தடுமாறிட்டு அப்படியே நீந்து வந்த மீன் ஒரு 10 செகண்ட் இருக்கும். அந்த பிலிம் 10 செகண்ட்ல இருக்கும். அதனுடைய பின்பகுதியிலிருந்து வெறும் முட்டைகளா வெளியில வருது. பறவை நம்ம கிட்ட என்ன தெரியுமா சொல்லுச்சு? நான் மீன்களைத்தான் பசிக்கு சாப்பிடுவேனே தவிர ஒருபோதும் தலைமுறையை தின்பதில்லை என்று நமக்கு அந்த பறவை சொல்லித் தரும். ஒரு பறவை கூட பெண் பறவையை கூட வேண்டும் என்றால் ஆண் பறவை கூடு கட்டிவிட்டு தான் பெண் பறவையிடம் வரும். இந்த சமூகத்திற்கு நாம் சொல்லித் தரணுமா இல்லையா? பெண்களை சுரண்டக்கூடாது என்று சொல்லித் தரணுமா இல்லையா? கழுதையோடு ஒருபோதும் ஆர்குமெண்ட் செய்யாதீர்கள். ஏனென்றால் கழுதை ஒருபோதும் தான் நம்பியதை எண்ணியதை திருத்திக் கொள்ளாது. எவ்வளவு சொன்னாலும் கேட்காது. அதை கேட்கின்ற அளவிற்கு நாம் ஏதேனும் சொல்லி அதை கோபப்படுத்தி விட்டால் நம்மை உதைக்காமல் நம்மை கஷ்டப்படுத்தாமல் விடாது. அதனால் கழுதைகளோடு உறவு கொண்டாடுவதும் கழுதைகள் போல எண்ணம் கொண்டவர்களோடு நாம் வாதாடுவதும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும்.
நல்லா தெரிஞ்சுக்கோ, உன்னை யாராவது அவமானப்படுத்தினா பதில்ல பேசாத, பார்த்து வச்சுக்கோ. வாழ்க்கை வாய்ப்பை தரும், அப்போ பதில் சொல்லு. வாழ்க்கை என்பது உனக்கு தினம் தினம் தேர்வு வைக்கக்கூடிய அற்புதமான விஷயம் என் குழந்தைய. அதற்கான ஆரம்ப வாயிலில் நிற்கிறாய். கதவு திறந்து உள்ள போயிடு, அவ்வளவுதான். உதிர்ந்துராத. தன் நிழலை காடென நினைத்து மெல்ல அசைந்தது கோவில் யானை. 4 காப்பி என்றார்கள் பழக்க தோஷத்தில் 3 முதியவர்கள். பழக்க தோஷத்தில் 4 காப்பி என்றார்கள் 3 முதியவர்கள், ஒருத்தர் இல்ல. விரல் நுனியிலிருந்து விடுபட்ட பலூன் தேடி அலைகிறது சிறுமியை. வாடியது கொக்கு, ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள். காற்றே கொஞ்சம் பொறு, பறக்க கற்றுக்கொள்கிறது சிறு பட்டாம்பூச்சி.